சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பின்னால் உள்ள நோயாளிகள் வயசாளிகள் தர மற்ற எல்லாரும் கொஞ்சம் முண்டு போவாங்க. அல்லா ரஹ்மத் செய்வான். மஜ்மாக்களை நெருக்கமா இருந்து பழகும். அல்லா ரஹ்மத் செய்வான். தீனுடைய மஜ்லிஸ்ல எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ அல்லாஹ் தேவையான விஷயங்களை வாயிலிருந்து அல்லாஹ் வெளியாக்குவான். ஊருக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை உண்டாகும். ஜும்மாவுக்கு வாரது கேட்டுட்டு ஓடுறதுக்கு இல்ல, ஆறுதலா இருந்து எல்லா கடமைகளும் நிறைவேற்றிட்டு போவோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்து, ஒரு பெருமதியான வாழ்க்கையை தந்து இந்த பூமிக்கு மேலால அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கால நேரத்துல அதிகமான காலங்களை கழிச்சிட்டாண்டு சொல்றத விட நாங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம், கழிச்சிட்டோம். இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு பகுதி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே சொல்ல இயலாது. நான் இன்னும் ஒரு வருஷம் வாழ்வனா அல்லது ஒரு மாசம் வாழ்வனா ஒரு செகண்ட் வாழ்வனான்னு சொல்லி யாருக்கும் வாழ்க்கை உறுதி இல்லாம இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இருக்கக்கூடிய கால நேரங்கள் ஆக பெருமதியானது. அல்லாஹ் குர்ஆன்ல கூட நிறைய இடங்கள்ல சத்தியம் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் எந்த இடத்துல சத்தியம் செய்யறானோ, சத்தியம் செய்யப்படக்கூடிய அந்த பொருளோ அல்லது ஏதாவது ஒரு விடயமோ அது பெருமதியாகத்தான் இருக்கும். அதுல அல்லாஹ் தஆலா காலத்துல வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக சொல்லி காலத்தில் அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான். அதே மாதிரி வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, இப்படி நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மனிதனுக்கு உணர்த்துறான் இந்த கால நேரங்கள் எவ்வளவு பெருமதியானது, எப்படி நீங்க பெருமதியா கழிக்கணும் என்றதை அல்லாஹ் தஆலா உணர்த்துறான். அதனால கண்ணியமானவர்களே, நீண்ட காலத்தை கழிச்சிட்டு சென்ற ரமதானை முடிச்சு விட்டு இப்ப அடுத்த ரமதானுக்கு இன்ஷா அல்லாஹ் கால் வைக்க போறோம். பிறை பார்க்கப்பட்டால் நாளைய தினம் நோன்பு, அவ்வாறு பிறை விலங்கல்ல சொன்னா ஷாபான் 30 பூர்த்தியாக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நோன்பு வரும். அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா எங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதம் சொல்றது ஒரு பெருமதியான ஒரு மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அதே போன்று பத்ர் யுத்தம் ஒரு இஸ்லாத்துல ஒரு புனிதமான ஒரு யுத்தம், அந்த நிகழ்வு நடந்த ஒரு மாதம். அதே போன்று 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவை கூட அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இதே போன்ற ஏராளமான சிறப்புகள் இந்த ரமலானுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே போன்று இதுக்கு முன்னால வந்த நபிமார்களுடைய கூட்டத்தார்களும் நோன்பு பிடிச்சாங்க தான். ஆனால் எந்த கூட்டத்தார்களுக்கும் எந்த கவுங்களுக்கும் கொடுக்கப்படாத எத்தனையோ சிறப்புகளை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நோன்புல விசேஷமா கொடுத்திருக்கிறான். நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய விடயங்கள் தான். ஒரு நோம்பாளிட வாயிலிருந்து வரக்கூடிய வாய் வாட கூட அல்லாஹ்வுடைய பார்வையில கஸ்தூரியை விட நறுமணமா. இது எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படல. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இரவு, இது இதுக்கு முன்னால வந்த நபிமார்களுடைய கூட்டத்தார்களுக்கு கொடுக்கப்படல. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்படாத எத்தனையோ பாக்கியங்களை அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே மாதிரி இதற்கு முன்னால வந்த கூட்டத்தார்கள் எங்களுக்கு தெரியும் 6 மாசம் 3 மாசம் நீண்ட நாட்கள் என்ன செஞ்சாங்க, நோம்பு திறந்தாங்க, நோம்பு பிடிச்சாங்க. ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் லேசாக 30 நோம்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அதே போல சிறப்புடன் நாங்க உயர்வாக இருக்கிறோம். கால நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் தஆலா சுருக்கி தந்திருக்கிறான். இஸ்லாம் சொன்னாலே அது லேசான ஒரு மார்க்கம். அந்த லேசிலே அல்லாஹ் தஆலா மிகவும் இலகுவானதாக அல்லாஹ் தஆலா
எங்களுக்கு ஒவ்வொரு இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால ரமலான் வாரத்துக்கு முன்னால பொதுவாக எல்லா ஊர்கள்லையும் பெண்களோட சைடா இருக்கலாம், ஆண்களோட சைடா இருக்கலாம், நிறைய ஏற்பாடுகள் நடக்கும். ரமலானுடைய மாதம் வாரத்துக்கு முன்னால பள்ளியுடைய நிர்வாகிகளோட தலையில ஓடுறது என்ன, இந்த வருஷம் ரமலானுடைய மாதத்தை எப்படி கஞ்சி கொடுக்கிறது, எப்படி வேற வேற நிகழ்ச்சிகளை போடுறது, இந்த விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இதே மாதிரி பள்ளிக்கு வெளியில எடுத்துக்கொண்டு சொன்னா எங்களோட வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, எவ்வளோ ஏற்பாடுகள். வானாண்டு செல்ல வரல, எல்லாம் நடக்கத்தான் வேணும். சந்தோஷமான மாசம் சந்தோஷமாக கழிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய நோக்கத்தை பத்தி நோம்ப பத்தி சொல்ல போக்கல, எங்கேயுமே ரமலானுடைய மாதத்தை உங்களோட நோம்ப பள்ளி அலங்காரம் செய்வதன் மூலம், கஞ்சி குடிப்பதின் மூலம், அதே போல வீட்டை அலங்கரிப்பதின் மூலம் கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிല്ല. ஆனா செய்யறது சிறப்புக்குரிய ஒரு விடயம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த ரமலானுடைய நோம்பின் மூலம் ஒரே ஒரு விடயத்தை தான். அது ஒரே குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டார். கண்ணியமானவர்களே, எத்தனையோ இபாதத்துக்கள், தொழுகையா இருக்கலாம், ஜகாத்தா இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், நிறைய இபாதத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். ஆனா நோம்ப பத்தி அல்லாஹ் சூரா பக்கரால ஒரு ஆச்சரியமான முறையில ஆரம்பிக்கிறான். அது உலமாக்களுக்கு விளங்கும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒரே ஆயத்துல ஒரே பக்கத்துல முழு நோம்புடைய எல்லா அடிப்படை விஷயத்தையும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். நோம்புடைய நோக்கம் என்ன, நோம்புடைய சட்ட திட்டங்கள் என்ன, நோம்புல பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்ற விடயத்தை அல்லாஹ் சூரா பக்ரால பேசி முடிச்சிட்டான். இதை வச்சுதான் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் நோம்புடைய சட்டங்கள் என்று தொகுத்தங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நோம்புடைய நோக்கம் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்க வருஷ கணக்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரேடியோ திறந்தாலும், போனை ஓபன் பண்ணினாலும், எந்த இடத்துக்கு போனாலும் இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு சிலர்களுக்கு பாடமும் ஆகிருக்கு. குர்ஆனும் பாடம் இருக்காது, குர்ஆன் ஓத தெரியாம இருக்கும். ஆனா இந்த ஆயத்து எல்லாத்துக்கும் பாடம். என்னது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது போல உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய நோக்கம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், லஅல்லகும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக மாறும். 100க்கு 100 அல்லாஹ்வை பயப்படும். இந்த நோன்பு இந்த ஒரு மாசம் எங்களுக்கு தரப்பட்டு என்னத்துக்கு தெரியுமா? இந்த ஒரு மாசத்துல மட்டும் தொழுறதுக்கு, ஒரு மாசத்துல மட்டும் சதகா செய்யறதுக்கு, ஒரு மாசத்துல மட்டும் இபாதத்துக்கள் செய்யறதுக்கு அல்ல. இந்த ஒரு மாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏனைய 11 மாசம் நீங்க எப்படி உங்களோட வாழ்க்கையை கழிக்கணும் என்ற ஒரு பயிற்சி. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் அன்புள்ளவன். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சொர்க்கத்தையும் படைச்சது அல்ல, நரகத்தையும் படைச்சது அல்ல. ஆனா நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கின்றதோ எல்லாத்தையும் அல்லாஹ் தெளிவான முறையில எங்களுக்கு படிச்சு தந்துட்டா, லேசான முறையில சொர்க்கம் போறதுக்கு அல்ல எங்களுக்கு வழிகள் அமைச்சு தந்திருக்கிறார். அதனால கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில தக்குவா தேவை, வாழ்க்கையில இறையச்சம் தேவை. தக்குவா இல்லாம இந்த பூமிக்கு மேலால யாருக்கும் வாழ இயலாது. அல்லாஹ்வுடைய பயம் எல்லா நேரங்களிலும் இருக்கணும், எல்லா நேரத்திலும் இருக்கணும். புத்தளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் கொழும்புலையும் இருக்கிறான். இங்க எங்களுக்கு பாவம் செய்யலாம். கொழும்புக்கு போனா கேட்க பார்க்க யாரும் இல்ல, உம்மாக்கும் தெரியா வாப்பாக்கும் தெரியா, அங்க தவறு செய்யலாம் என்றத நினைச்சு கொண்டு தவறு செஞ்சா யாரு பார்க்காட்டி ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான்.
இந்த உணர்வோடு வாழ்றதுக்கு பேர் தான் தக்குவா. கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்கள், ஒரு ஆள் கடல்ல இரவு நேரத்துல ஆள் கடல்ல ஒரு கருப்பு கல்லுக்கு கீழால ஓடக்கூடிய ஒரு கருப்பு எறும்புடைய சத்தத்தை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அது உள்ளத்தால் என்னத்தை நினைக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறான். அப்படியாப்பட்ட ரப்புக்கு நாங்க பாவம் செஞ்ச விளங்காதா? கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, வாழ்க்கையில தக்குவான்னு சொன்னா என்னது? தக்குவான்னு சொன்னா என்னது? கண்ணியமானவர்களை, இபாதத்தை மட்டும் மூட்டை கணக்கில் செஞ்சு போட்டுட்டு சந்தர்ப்பம் கிடைக்க போகல பாவம் செய்யறதுக்கே இதுக்கு பேர் தக்குவா இல்ல. நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறார். உள்ள அநியாயத்தை எல்லாம் செய்யறது. பொதுவாக எனக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது. பொதுவாக எங்கட மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ரமலான் அல்லாத காலத்துல உள்ள அநியாயத்தை எல்லாம் செய்வான். எல்லா அநியாயத்தையும் செய்வான். குடுவ விற்பான், கஞ்சா விற்பான், போதை வஸ்த விற்பான், ரேஸ் புக்கி போவான், எல்லாம் செய்வான். ரமலானுடைய மாதம் வந்தா தொப்பிய கோத்தி கொண்டு போய் பள்ளிக்கு வார கேட்டா என்ன தெரியுமா சொல்ற? நாங்க ஹராமா சம்பாதிச்சாலும் பள்ளிக்கு ஒரு 10 மூட்டை அரிசியை வாங்கி கொடுத்தா அதுக்கு தௌபா வாங்கி எங்கட சமுதாயம் விளங்கி வச்சுக்கிற விளப்ப. அதனால நிறைய பள்ளிகள்ல பள்ளி கஞ்சி வசூல் பண்றேன்னு சொல்லி அந்த ஆஜியார் இந்த ஆஜியார் தார் என்று சொல்லி சமுதாயத்துக்கு எடுத்த ஹராத்த கொடுக்க வேணும். எப்படி சம்பாதிக்கிறது? ஹலாலான சம்பாத்தியமா? வட்டியோடு தொடர்பாக இருக்கிறானா என்ற ஒரு கூட்டம் அப்படி இன்றைக்கு எங்க நாட்டுல எல்லா பகுதிகளிலும் இருக்கிற. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நாங்க நல்லதுதான் செய்யறோம். நல்லது செய்யறேன்ற பெயர்ல மக்களுக்கு நாங்க ஹராத்த கொடுத்தோம்னு சொன்னா, ஹராமான சம்பாத்தியத்துல அவங்களுக்கு கஞ்ச கொடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். சாலிஹான குணங்கள் அவர்கள்ட்ட இது உருவாவாது. முழு ஊருக்குமே அல்லாஹ் பாதுகாக்கணும். அது பெரிய ஒரு சாபக்கேடாக மாறும். அதனால குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அல்லாஹ் பயப்படுறதுக்கு பேர் தக்குவா இல்ல. எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பயப்படுவோம். படைச்சவனையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு தக்குவாதாரி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய முதலாவது தன்மை என்ன தெரியுமா? முதலாவது தன்மை 5 நேர தொழுகைகள். அதுல ஒரு ரக்காத் சரி மஸ்பூக்காவினா அவங்களோட உள்ளம் பதறோம். தவறினா இல்ல, ஒரு ரக்காத் மஸ்பூக்காவுது. மகரி 3 ரக்காத் 2 ரக்காத்தோட வந்து சேர்ந்தாது. ஒரு ரக்காத் எழுப்பி தொழுகிறாரு. மனுஷன் ரீதியில பல தேவைகள் இருக்கலாம். அப்படி தவறி நடந்தாலும் உள்ளம் பதறதுக்கு பேர் தக்குவா. இந்த தன்மை சஹாபாக்கள் இருந்துச்சு. சஹாபாக்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெரிய பணக்கார சஹாபி. நாங்க இன்றைக்கு தொழுகைக்கு ஒவ்வொரு சாட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். எனக்கு பிஸி, தொழுகிறதுக்கு டைம் இல்ல, நேரம் தாரா இல்ல, இப்படி சாட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க. அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். ஆனா வாழ்க்கையில ஒரு தொழுக மிஸ்ஸாவின வரலாறுகள் கிதாபுகள்ல இல்ல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சில விடயத்தை சஹாபாக்கள் எங்களுக்கு நல்லா படிச்சு தாராங்க. மகரிபுடைய அதான் சொல்லப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தொடரான பிசினஸ், பிஸியாவிட்டாங்க. இப்ப பாக்குறாங்க வியாபாரத்தை முடிச்சு போட்டுட்டு போயிட்டு உடனே ஜமாத்துக்கு சேர்ந்து கொள்வோம்னு சொல்லி அப்படி இருந்துட்டாங்க. கண்ணியமானவர்களை, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஓடிக்கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ரக்காத் மஸ்பூக்காவி, 2 ரக்காத் தான் தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டு பின்னுக்கு பாக்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எழுப்பி தொழுகிறாங்க. கண்ணியமான சகோதர பெரியார்கள், தகுந்த காரணம் இது. தகுந்த காரணத்தோட மஸ்பூக்காவில தொழுக. கண்ணியமான சகோதரர்களே, தொழுது முடிச்சதன் பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பதறி பதறி ஓடிக்கொண்டு வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரத்தில் அப்படியே என்னைய கொஞ்சம் வேலை பழுவாகிட்டது. ஒரே ஒரு ரக்காத் மஸ்பூக்கா இருக்கு யா ரசூலல்லாஹ். இப்ப இதுக்கு பகரமா நான் என்ன செய்ய? பதறிக்கொண்டு கேட்கிற ஒரு தக்குவாதாரிக்கு பதட்டம் வரும். தொழுக மிஸ்ஸாவிருச்சே, தொழுக மஸ்பூக்காவிருச்சே. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, யா உஸ்மான், உலகம் பூரா உங்களோட சொத்து செல்வங்கள் இருந்து
அவைகள் அனைத்தையும் தங்கமாக மாற்றப்பட்டு நீங்க சதக்கா கொடுத்தாலும் இந்த ஒரு ரக்காத்த நன்மை அடைஞ்சு கொள்ள மாட்டீங்கடா. கொஞ்சம் யோசிப்போம் கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த தொழுக ஒரு ரக்காத்தா மஸ்பூக் ஆகுது. எங்கட ஆளாத் எங்களுக்கு தெரியும். பள்ளிக்கு எத்தனை பேர்? சில பள்ளிகளுக்கு போனா முஅத்தினும் ஹஸ்ரத்தும் மட்டும் தான். மற்றவர்கள் எங்க? சும்மா கைவாறு அடிச்சு கொடுக்கிறாங்க. அங்கே சந்திலையும் பொந்திலையும். தொழுகையை பத்தி யாருக்கும் கணக்கு இல்ல. உலமாக்கள் கத்திட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வாழ இயலாது. ஒரு மனிதன், கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, உடம்புக்கு தலை எவ்வளவு முக்கியமோ இதைவிட முக்கியம் ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்ல. தொழுகை இல்லாதவனுக்கு சில ஷரியத்துடைய சட்டங்களுக்கு தொழுகை இல்லாதவன முஸ்லிம் மையவாடியில கூட அடக்கம் செய்யக்கூடாது என்ற சட்டங்கள் இருக்கு. எங்க நாட்டுல சில பகுதிகள்ல கபுருஸ்தான்ல நிர்வாகத்தால் ஒரு போர்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க, தொழாதவர்களை அடக்கம் செய்யப்படும் இடம் செப்பரேட். தொழுகை இல்லாதவனை தூக்கி நல்லவர்களோட அடக்கம் செய்யலாம். அவள் ஒரு முசீபத்தான் தொழுகையை விடுறது. எங்களோட பெண்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிக்கும். ஒவ்வொருத்தரும் ஃபஜ்ருக்கு வாரத்துக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என் மனைவிய என் குமருப்புள்ள எதிர்பார்த்துட்டு வாரனா. எல்லா பெண்களும் என்னத்துக்கு எழும்புறாங்க? சொபோக்கு என்னத்துக்கு எழும்புறாங்க? தொழுறதுக்கு எழும்புறல்ல, தாண்ட புள்ளை ஸ்கூல் அனுப்புறதுக்கு எதிர்பார்க்கிறாங்க. இதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 10 மணி மட்டும் கொரட்டோட்டு தூக்கம். நீ எங்க பரக்கத்து வர போகுது? ஃபஜ்ருக்கு பின்னால வர பெண்கள் தூங்குறது எவ்வளவு பெரிய முசீபத்துக்குரிய ஒரு விடயம் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஃபஜ்ரை தொழுந்துட்டு ஒரு கட்டம் தூக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, வந்துட்டு சொல்றாங்க, ஃபாத்திமா ஃபஜ்ரை தொழுந்துட்டு தூங்குறியாம்மா? யாரு ஃபஜ்ரை தொழுந்துட்டு அந்த நேரத்துல தூங்குறாங்களோ அல்லாஹ் வறுமையுடைய வாசலை திறந்து கொடுத்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்துக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பொருளாதார சிக்கல். பணக்காரனுக்கும் கவலை, ஏழைக்கும் கவலை. அவளோட பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். காரணம் வேற ஒன்றுமில்லை மேலானவர்களே, எங்கட தொழுகையை நாங்க சரியாக பேணுதலாக பக்குவமா தொழாததுதான் அடிப்படை காரணம். அதனால சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிற என்னத்துக்கு தெரியுமா? உன் 5 நேர தொழுகைகளை பக்குவமா பேணுதலா தொழுந்து தொழுகையுடைய பக்குவத்தை இந்த ஒரு மாசத்துல நாங்க தொழுகையுடைய பக்குவத்தை எடுத்தா இன்ஷா அல்லாஹ் 11 மாசத்துல, ஏனைய 11 மாசத்துல நாங்க என்ன செய்வோம்? 5 நேர தொழுகைகளை பக்குவமா பேணுதலா தொழுவோம், தொழுது கொண்டிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால வாழ்க்கையில நியத்து வச்சுக் கொள்வோம், தொழுகையை நான் வாழ்க்கையில விட மாட்டேன், என மவுத்து வரைக்கும் தொழுகையை கண்டினியூ பண்ணுவேன். இந்த நியத்தை வச்சுக்கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, தக்வாதாரிகளோட 2வது பண்பு என்ன தெரியுமா? தக்வாதாரிகளோட 2வது பண்பு, என்னோட வாலிபர்களுக்கும் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், வாழ்க்கையில ரகசியமான பாவங்கள். எங்கட மொபைல் உள்ளுக்கு, எங்கட ஸ்மார்ட் போன் உள்ளுக்கு நாங்க ஒரே ஒரு பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கிறோம். பாஸ்வேர்டை போட்டுட்டு நாங்க நினைக்கிறோம் கல்யாணம் முடிச்சாங்களும் தான் என் வைஃபுக்கு தெரியாது இதுள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. என் உமா அப்பா போனை கிண்டி பாக்குறதுல தெரியா, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கும் தெரியா. பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா பூந்து விளையாடேடும். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில யார்த பழக்கம் ரகசியமான பாவங்கள் இருக்குமோ தங்கத்தால் எழுதி வச்சுக்கோமோ, அல்லாஹ் கேவலமான மௌத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். கேவலமான மௌத்தை அல்லாஹ் கொடுப்பான். பகிரங்கமா அவர் இபாதத் செய்யறாரு, சந்தர்ப்பம் கிடைச்சா பாவத்தை செய்யறாரு. ஊர்ல இருக்கும் வரையில பொண்டாட்டிட்டு முன்னுக்கு இவர் சுல்தான், ஊரை விட்டு வெளியாகிற பின்னால இவர் சைத்தானா மாறிடுவார். நிலம் அப்படித்தான் போகுது. இன்றைக்கு நாங்க இந்த கவுன்சிலிங்குடைய லைன்ல இருக்கிற சொல்ற கண்ணியமான சொல்ற நிறைய டிவோர்ஸ் கேஸ். எல்லா டிவோர்ஸ் கேஸும் என்னத்துக்கு தெரியுமா? வார மாப்பிளக்கார என்னமோ அவர் பத்தினி மாதிரி வந்து செல்ற, ஏதோ வைஃப் இன்னொருத்தனோட தொடர்பு, அவரோட போனை கிண்டி பார்த்தன அப்படி செய்யறா இப்படி செய்யறான்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, மனைவிமார்கிட்ட பக்குவம் வரும்னு சொன்னா, ஏண்ட கொழும்பு பேச்சில செல்றேன்டா, நோனா கிட்ட பக்குவம் வரும்னு சொன்னா நானா சரியா இருக்கணும். நானா உள்ள பொம்பளையோட எல்லாம் பேசுவாராம், உள்ளவனோட எல்லாம் செக் பண்ணுவாராம். ஆனா பொண்டாட்டி மூஞ்ச மூடி பக்குவமா இருக்கும். இது ஒரு நாள் நடக்காது. ஹதீஸுடைய கருத்து என்ன தெரியுமா? நபி ஹுசைன் ஐஃபு தைஃப நிசாவுக்கும், ஆண்களே
முதலாவது நீங்க பத்தினியா இருங்க, அதுக்கு பின்னால் உங்களோட மனைவி பத்தினியாக மாறுவான். எங்கள்கிட்ட பக்குவம் இருந்தா அல்லாஹ் மனைவிட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவான். எங்களோட தக்குவாவுடைய பரக்கத்தால, ஏண்டா அல்லாட அச்சத்தால வடிக்கக்கூடிய கண்ணீர் சொட்டுடைய பரக்கத்தால அல்லாஹ் இந்த மனைவிட உள்ளத்தை அல்லாஹ் மாற்றுவான். அதனால வாழ்க்கையில ரகசியமான பாவம் மிச்சம் கவனமாக இருக்கணும். கண்ணியமான சோதரர்களே, எல்லா ஊர் மக்களுடைய பலவரான செல்வம் கண்ணியமானவர்களே, நிறைய வாலிபர்கள் கொழும்புக்கு வேலைக்கு வராங்க, தொழிலை செஞ்சுட்டு ரூமுக்கு ஒதுங்குவோம், டைமுக்கு தொழுவோம் இல்ல, வீணான கரியாட்டங்கள்ல, விபச்சார விடுதிகள்ல பெண்களோட அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர பெரியார், இந்த வருஷத்துக்குள்ளால நிறைய வாலிபர்கள ஜனாதா விபச்சார விடுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. விபச்சாரி சைன வச்சு வாலிபண்ட ஜனாதா எடுத்திருக்கிறான். அப்ப இந்த உம்மாவப்பட கௌரவம், இந்த உம்மாவப்பட பேர் இந்த ஜனாதாக்கு துவா செய்வானா? கொஞ்சம் யோசிக்கணும். வாழ்க்கையில ரகசியமான பாவங்கள் மிச்சம் பயங்கரம். எந்த டைம்ல மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் என்னைய வந்து புட்டிப்பான்னு சொல்லி தெரியாது. எனவே ரகசியமான பாவத்துக்கு தௌபா செஞ்சு கொள்வோம். ஏன்னா மொபைலுக்கு ஒழுக்கி வச்சிருக்கக்கூடிய விடயத்தை யாரு பார்க்காட்டியும் படைச்சவனுக்கு தெரியும் பாஸ்வேர்டு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. படைச்சவனுக்கு தெரியும். அதே மாதிரி எங்கட பொடிய மக்களுக்கு சொல்றேன், இப்ப ரமலானுடைய மாசம் வந்ததன் பின்னால் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கு. இப்ப யார்கிட்ட ஸ்டேட்டஸ் எடுத்துக்கொண்டாலும் மாஷா அல்லாஹ் ரமலான் முபாரக், சும்மா முபாரக், அல்லாஹ் பாது ரோம முடிஞ்சது எல்லாம் சும்மா ஆகிடும். அதுக்கு போற கூத்து விளங்கணும். இது இல்ல நோக்கம். எங்கட ஸ்டேட்டஸ் எங்கட வாழ்க்கை இல்ல. ஸ்டேட்டஸ்ல ரமலாண்ட சிறப்ப போடுறது நோக்கம் இல்ல. எங்க வாழ்க்கையை நான் மாத்தணும். நாங்க இன்னொருத்தன் தவறு செய்யறதுக்காக வேண்டி ஏதோ பேஸ்புக்லயோ டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்லயோ வீடியோக்களை அப்லோட் பண்றோம். நாங்க மவுத்தா போனாலும் அந்த வீடியோக்களை பார்த்து யார் யார் லைக் பண்ணினானோ, யார் யார் ஷேர் பண்ணினானோ எல்லாத்துல பாவம் ஹோல்சேலா சுத்தி அடிக்கும் கபூர்ல எழுதி வச்சுக்கோங்க. அதான வாழ்க்கையில பாவத்தை நான் விடுவேன். இந்த ரமலானுடைய நோம்பு அல்லாஹ் எனக்கு ஐக்கிய அல்லாஹ் தந்திருக்கிறான். நோம்ப புடிச்சு போட்டுக்கொண்டு கண்ணியமான சகோதர பெரியார்களே, நாங்க யாரும் என்ன செய்ய மாட்டோம், கண்ணால ஹராத்த பார்க்க மாட்டோம், வாயால ஹராத்த பேச மாட்டோம். ஒரு அந்நிய பெண் போனால் அடே நோம்பு, இந்த உணர்வு இதுக்கு பேர் தக்குவா. இது நோம்புல வந்தா மட்டும் போதாது, நோம்பு இல்லாத காலத்திலையும் வர வேண்டும். கண்ணியமானவர் சகோதரர்கள் பெரியார்களே, மூணாவது ஒரு விஷயம் தான் யாரும் ஒன்றும் கோச்சிக்கொள்ளவானம், ட்ரக்ஸுடைய விஷயங்கள். இது பொடிய மக்களுக்கு மட்டும் செல்ல வரல, நிறைய வயசாளிகளுக்கு சிகரெட் பழக்கம் இருக்கு, ஸ்மோக் பழக்கம். நல்ல தெளிவா விளங்கிக்கோங்க. சிகரெட் ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து ஹராம். இதால எந்த பிரயோசனமும் இல்ல. சைக்காலஜி ரீதியா ஆய்வு சொல்லுது என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு புள்ள பாக்கியம் இல்ல. புள்ள பாக்கியம் இல்லாததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் ஒரு காரணம் தான் யாருக்கு புகைத்தல் பழக்கம் இருக்குமோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அப்படி புள்ள கிடைச்சாலும் நோய், அதாவது ஹார்ட்ல ஓட்ட உள்ள நிலைமையில புள்ள பறக்குமா, நல்லா பாதுகா. நிறைய பேருடைய புள்ளை நிலைமை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விரிவாக செல்ல இயலாது. இதெல்லாம் நாங்க செஞ்ச தவறுடைய விளைவுகள். அல்லா பாதுகாக்கணும். வயசு போயிட்டு கொண்டிருக்கி எத்தனையோ பொம்பளை புள்ளையில கல்யாணம் முடிச்சு கொடுத்து கொள்ளையிலாம இருக்கிறாங்க. ஏதா பிள்ளைக்கு ஹார்ட்ல ஓட்ட, டென்ஷன் ஆகப்படாது, அவரோட இறக்கமா நடந்து கொள்ளணும். எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தா வாப்பந்த சிகரெட் பழக்கம். நோம்ப புடிச்சு போட்டுக்கொண்டு கண்ணியமான சகோதரர்களே, அருமையானவர்களே, நாங்க யாரும் சிகரெட் குடிக்க மாட்டோம். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இஃப்தாருடைய நேரத்துல அதான் சொல்லப்படுது. இஃப்தாருடைய நேரம் எவ்வளவு பெருமதியான நேரம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 10 லட்சம் பேரை அல்லாஹ் நரகத்துல இருந்து விடுதலை செய்யக்கூடிய நேரம். எவ்வளவு பெருமதி! அப்படியாப்பட்ட பெருமதியான நேரத்துல நாங்க துஆவோட இஸ்திக்ஃபாரோட லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார் எவ்வளவு துஆக்கள் இருக்கு. இந்த துஆவை கேட்டு அல்லாஹ் எங்க துஆவை கபூல் செஞ்சிட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆனா அந்த நேரத்துல பாங்கு சொன்னதன் பின்னால ஒரு கூட்டத்தார்களை பார்க்கலும்,
ஈச்ச பழத்தை தின்றாரு, தண்ணிய குடிக்கிறாரு, அல்லாஹ்வும்ம லக்க சும்து ஓடியாச்சா. அடுத்த கட்டம் முசல்லாவை பாக்குற, ஏதாவது ஒரு மூலையை பாக்குற, அங்க போயிட்டாச்சு ஒரு சிகரெட் அடிச்சாதான் சொர்க்கத்துடைய காத்துப்படும். நிலைமை எங்களோட உம்மத்துல. நாங்க பிடிச்ச நோம்புக்கு என்ன பிரயோஜனம்? ரமலான் சொல்றது எங்கட பாவத்தை சுட்டரிக்க வேண்டும். நீங்க எத்தனையோ பேர் சிகரெட்டை குடிச்சு 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 குடிச்ச நோம்பு அப்படி சுட்டரிச்சுட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால வாழ்க்கையில நியத்து வைப்போம், ஏண்ட நோம்போட இந்த பழக்கத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் விடுவேன். சஹாபாக்கள் மதுபானம் ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால் எவ்வளவு பேர் குடிச்சு கொண்டு இருந்தாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்ஸாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். சாராயம் ஹராம்னு சொல்லி இறக்கப்படுது. எல்லா சஹாபாக்களும் அந்த சாராய அந்த கெலுன போட்டவளை ஒட்டச்சி போட்டு தௌபா செய்யறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு இந்த பழக்கத்தை ஒத்துக்கொள்ளாது. சஹாபாக்கள் எங்களையே போல மனிதர்கள் தான், அவர்கள் கண்ணியத்தில் கூடியவர்கள். ஆனா மனிதன் என்ற அடிப்படையில எங்களோட உணர்வு அவர்களுக்கும் இருக்கி. அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இது சஹாபாக்களோட தன்மை. நோம்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பாவத்தை விடுறதுக்கு கேள்விப்பட்ட வகையில ட்ரக்ஸுடைய விஷயத்துல புத்தளம் மாவட்டம் மிச்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பொடிய மக்கள் எடுக்கிறதுக்கு வழி இல்ல. அன்பான வாலிபர்களே, ட்ரக்ஸ் அடிக்க போக்கல, போதை வஸ்து பாவிக்க போக்கல, எல்லாத்துக்கும் சூடா இருக்கும். யாரும் கேட்க பாக்குறதுக்கு ஆட்கள் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் ஆஃப்டர் 10 இயர்ஸுக்கு பின்னால நாட்டுல ஒரு சட்டம் பாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுமா? ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் கடிதம் ஒன்று வரப்போகுது. என்ன தெரியுமா? இன்னும் அமுலுக்கு வர இல்ல. கண்ணியமான சகோதர பெரியார்களே, கல்யாணம் பேசுறதுக்கு பள்ளியில காகிதம் கேட்கிறாங்க தானே, லெட்டர் கேட்கிறாங்க தானே. இந்த லெட்டர் கேட்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தரும் பள்ளி நிர்வாகத்துக்கு சட்டம் போட சொல்லிருக்கிறாங்க. அப்படி தெரியுமா? மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கேள்வி. மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தா இவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறானா இல்லையா என்றத ஃபுல் டீட்டெயிலா பொண்ணுட்டுக்கு கொடுத்துறேன். ஏடா இன்றைக்கு போதை வஸ்து பாவிக்கிற யாருன்னு சொல்லி விளங்கேறாம இருக்கு. நல்லா இருக்கிறான், கல்யாணம் முடிச்சதன் பின்னால பார்த்தா அவன் கெட்ட கூட்டாளி பார்க்க நாசமாகுவான். எத்தனையோ பொம்பளை பிள்ளைட வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கு. சஹஜத்துக்கு தன்னுடைய தாயை எழுப்பாட்டி எத்தனையோ குமரு பிள்ளைகள் இன்றைக்கு ட்ரக்ஸ்காரனை கல்யாணம் முடிச்சு அவளும் சேர்ந்து ட்ரக்ஸை பாவிச்சு கொண்டிருக்கீங்க. நிறைய கேசஸ் சொல் அனுபவத்துல செல்றோம். அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே, நோம்பு அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான் ஜராவே வாயில வைக்கிறதுக்கு அல்ல. பரிசுத்தமான நோம்புன்னு சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க. இஃப்தாருடைய நேரத்தில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடு இருக்குதானே, இது சொர்க்கத்துடைய சாப்பாடு. சொர்க்கத்துடைய சாப்பாட்டுக்கு சமன் அல்ல. மவுத்துடைய டைம்ல நோம்பு திறக்கிறதுக்கு அரவருக்கு முன்னால எங்களோட உள்ளங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கும். எப்படா வாங்க சொல்லுவாங்க, எப்படா வாங்க சொல்லுவாங்க. ஒரு விதமான சந்தோஷம். இந்த சந்தோஷம் ரமலான் அல்லாத காலத்துல கிடைக்காது. அல்லாஹ் இதுல என்ன திரும்ப விளங்கப்படுத்துறான்? ஒரு மூமின் மவுத்துடைய நேரத்துல, அவன் உலகத்துல வாழ்ற நேரத்துல மிச்சம் கஷ்டத்தோட தியாகத்தோட அல்லாஹ் பயந்து வாழ்ந்தான். மவுத்தை எதிர்பார்த்து பார்த்திருப்பான் சொர்க்கத்தை பார்க்கறதுக்காக வேண்டி. அந்த சொர்க்கத்துடைய சந்தோஷத்துல ஒரு துண்டு தான் உலமாக்கள் சொல்லுவாங்க இஃப்தாருடைய நேரத்துல அல்லாஹ் அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய உணவா. சுப்ஹானல்லாஹ். அந்த பரிசுத்தமான இஃப்தாருடைய நேரத்துல நாங்க நோம்ப தொடர்ந்து எங்க வாழ்க்கையில பாவத்தை நாங்க இல்லாமலாக்குறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போம். கண்ணியமான சோதர பெரியார்கள், நேரம் பேசிக் கொண்டிருக்க கண்ணியமான சோதர பெரியார்களே, அதனால ரமலானுடைய முதலாவது நோக்கம் என்னது? வாழ்க்கையில தக்குவாவை படிக்கணும். தக்குவான்னு சொன்னா என்ன நிறைய விளக்கங்கள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அதை நாங்க படிச்சு கொள்றது கண்ணியமான சோதர பெரியார்களே. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மிம்பர்ல பேச வேண்டிய சில விஷயங்களோட நிலைமை. இதே மிம்பர்ல பேச வேண்டிய விடயங்கள் இல்ல, சில மசாயில்கள் எல்லாத்தையும் பேசி முடிக்கிற சில முக்கியமான விஷயங்கள். ஏன்னா எல்லாம் ஜும்மாக்கு தானே வார. நிறைய பள்ளியில ஃபிகர் கிளாஸ் நடக்குது. ஃபிகர் கிளாஸ்ல பார்த்தா ஊர்ல 1000 ஆண்கள் இருப்பாங்க. ஃபிகர் கிளாஸ்ல பார்த்தா 10 பேர் தான் இருப்பாங்க. அது பொடியமாக இருக்க மாட்டாங்க. வயசாளிகள், வயசாளிகளுக்கு தானே தேவை. மத்த எல்லாரும் வெளியில எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா மேலானவர்களே? கொஞ்சம் யோசிக்கணும். என் வாழ்க்கை எவ்வளவு 20 வருஷமா நான் தொழுவுறேன், 20 வருஷமா நான் நோம்பு பிடிக்கிறேன். என்ன நோம்புடைய நிலைமை என்ன? எத்தனை சட்ட திட்டங்கள் எனக்கு தெரியும். தொழுகையில் எத்தனை சட்ட திட்டங்கள் எனக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சோதர்களே, அதனால நோம்புடைய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஊர்ல கண்ணியமான உலமாக்கள் இருப்பாங்க, உஸ்தாத்மார்கள் இருப்பாங்க, எங்களை விட அறிவாளிகள் இருப்பாங்க. என்ன விஷயம் தேவையோ கால் பண்ணி ஹஜ்ரத் தயமம் செய்யலுமா, ஹஜ்ரத்
சவுக்காரம் பூசினா நோம்பு புரியுமா? இதெல்லாம் வச்சுக்கொள்ளவான. உத்துலுபுல் இல்ம், இல்ம தேடுங்க. காலம் அடிச்சு படிக்கணும் ஒழுக்கமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படித்தான் படிச்சு கொடுத்தாங்க. இல்ம படிக்கக்கூடிய நேரத்துல உலமாக்களுக்கு நேரடியாக வந்து அவசரத்துக்கு எமர்ஜென்சி கால் பண்ணி கேட்கறது வேற விஷயம். கண்ணியமான சகோதரர், மற்றபடிக்கு நாங்க படிக்கணும். காலம் அடிச்சு கண்ணியமான முறையில நாங்க இல்ம படிச்சா தேவையான விளக்கங்கள் கிடைக்கும். அதுல பைக்கல்ல போயிட்டு கொண்டிருக்கிறாரு, அதுல டைம் எப்படி செய்யறது? அவர் சொல்லி மண்ணால செய்து சொல்லி இவன் வந்து கொண்டு மண்ணை வாயில போட்டுக்கொண்டு காதுள்ளு போட்டுக்கொண்டு ஏன் சட்டம் தெரியாது. முறையா படிச்சா முறையாக விளக்கம் கிடைக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், சில பேர் கேட்கறது வந்து ரமலானுடைய நோன்பை பிடிச்சி போட்டுக்கொண்டு மனைவியோட உடலுறவு கொள்றது ஆறாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ரமலானுடைய நோன்பை பிடிச்சுக்கொண்டு மனைவிக்கு முத்தமிடலாமா, மனைவியை அதான் முத்தமிடலாமா, நிறைய விஷயம் கேட்பாங்க. கனிமான சோதர பெரியார்களே, இதுல அபூதாவுடைய ரிவாயத்துல வந்திருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதே கேள்வியை கேட்கிறாங்க. ஒரு மனிதர் வாராரு, வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நோம்பு பிடிச்ச நிலைமையில என் மனைவியை முத்தமிடலாமா? நபியும் சொன்னாங்க முத்தமிடுடாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டாவது ஒரு மனிதர் வாராரு, வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நோம்பு பிடிச்ச நிலைமையில மனைவியை முத்தமிடமாடா? உனக்கு முத்தமிடலாண்டா. சஹாபாக்கள் நோட் பண்ணி கொண்டு, யா ரசூலல்லாஹ், கேட்ட ஃபத்வா உண்டு, கொடுத்த பதில் ரெண்டுண்டாங்க. கேட்ட ஃபத்வா உண்டு, கொடுத்த பதில் ரெண்டு. காரணம் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது வந்தவர் ஒரு பக்குவமான ஒருத்தர், வயசுல மூத்த ஒருத்தர். இவருக்கு நான் அனுமதி கொடுத்தது ஏன் தெரியுமா? இவர் முத்தம் கொடுக்கிறதோட முடிச்சு கொள்வார், அதுக்கு அங்கே போக மாட்டாரு. ரெண்டாவது வந்தவர் ஒரு என்னோட பாஷையில சொல்றேன்னு சொன்னா என்னது, கொஞ்சம் சூடு கூட அவர் முத்தத்தோட முடிச்சு கொள்ள மாட்டாரு, எல்லாம் மீறி பேசுவாரு, அதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்ப இந்த அதிசா வச்சுக்கொண்டு நிறைய பேர் கேட்கிற என்ன தெரியுமா, வயசாளிகளுக்கு முத்தமிடலும் வாலிபர்களுக்கு முத்தமிடலாம். சரி, இன்றைக்கு வாலிபர்களை விட வயசாளிகள் தான் வேகமாயிக்கிறாங்க. அதனால பொதுவான கருத்து என்ன தெரியுமா, நல்லா கேட்டுக்கோங்க. எங்களோட மனசாட்சிக்கு தெரியும், ஏண்ட மனைவிய முத்தமிட்டா நான் அதுக்காக போக மாட்டேன்னு சொன்னா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கி. கண்ணியமான சோதர பெரியார்கள், அப்படியும் இல்லையா, நோம்ப பாதுகாத்து கொண்டு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உஹில்லலக்கும் லைலத்து ஸியாம் ரஃபுஸிலா நிசாயிக்கும், உங்களோட மனைவிமார்களோட நீங்க இரவு நேரங்கள்ல உங்களோட விஷயத்தை செஞ்சுக்கோங்க. இந்த சட்டத்தை சரியா விளங்காத விளைவு. ஏன் நான் இந்த சட்டத்தை சொன்ன தெரியுமா? கிட்டத்தட்ட டிவோர்ஸ் கேஸ் ஒன்று வந்துச்சு. என்ன தெரியுமா, 12 வருஷமாக ஒரு கணவர் தன்னுடைய மனைவிய நோம்பு காலத்துல கிட்ட எடுக்கிறல்ல, நோம்பு வந்தா சட்டம் போடுவாரோ, நீ வேற நான் வேற. இஸ்லாம் ஒரு நாள் அப்படி செல்ல இல்ல. கடைசியில் அவ காலிக்கோட்டுக்கு வந்து அவக்கும் உடம்புல தேவைகள் இருக்கிறேன், சட்டம் தெரியா, இதுக்கு தசர மோட்டு தக்குவான். இவன் இரவு நேரத்துல ஒன்று சேர்றல்ல, இவர் ஒரு தக்குவா. கண்ணியமானவர்களே, இந்த சட்டத்தை சரியாக விளங்காது. குர்ஆன்ல அல்லாஹ் தந்துட்டான், நோம்பு காலத்துல மனைமார்களோட இரவு நேரத்துல நீங்க உடல் உறவு கொள்ளுங்க. ஆயிஷா ரலி புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ரிவாய், ஆயிஷா நாயகி சொல்றான், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னைய முத்தமிடக்கூடியவர்களா இருந்தார்கள், என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வேற பாஷை கட்டி அணைக்கக்கூடியவர்களா. இது ஹதீஸ் அப்படியே வருது, வயுபாஷி. இஸ்லாம் ஒரு நாளும் பொண்டாட்டிமார்களை ஒதுக்கும். முன்ன லிபாசுல்லக்கும் வாந்து லிபாசுல்ல, பொண்டாடி கிட்ட தயக்கும், வைஃப் ஒதுக்க இயலாது. இஸ்லாம் ஒரு அழகான முறைகளை காட்டி தந்திருக்கு. அதனால இந்த சட்டத்தை சரியான முறையில படிப்போம், கொஞ்சம் பக்குவமா இருப்போம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இரண்டாவது ஒரு விஷயம் தான் பிரயாணத்துடைய விஷயங்கள். பிரயாணத்துக்கு கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நல்லா விலகிக் கொள்ளணும். இங்க இருந்து பாலாவி போறதுக்கு, இங்க இருந்து எனக்கு ஊரை சொல்ல தெரியா, தெரிஞ்ச ஊரை சொல்றேன், நொரச்சோல போறதுக்கு என்ன செய்யறாரு, நோம்ப விட்டுறாரு. ஏழுமா இப்படி விட்டுறதுக்கு சில காக்காமார்கள் அப்படிதான் சொல்ற. பிரயாணம் தானே வந்திருக்கால், ஒயின்கான மாதிரி தான் ஓலா சஃபரிங். உங்களுக்கு நினைச்ச மாதிரி குருவான மாத்திரத்துக்கு என்னோட குடும்பத்தார்கள் எழுதல்ல. சில பேர் சொல்ற பிரயாணம் தான் பிரயாணம் இல்ல. மேலானவர்களே, குறைஞ்சது 81 கிலோமீட்டருக்கு மேல ஆயிக்கும். 81 கிலோமீட்டர், அதுக்கு குறைவா இருந்தால் இவருக்கு கஸ்ரு ஜம்மு செய்ய இயலாது. இன்னொரு விஷயத்தை விலகிக் கொள்ளணும். நாளைக்கு இவர் ஒரு தூர பிரயாணம் பதுலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களே, எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப வைஃப் கிட்ட சொல்லிட்டு படுக்கிறாரு, இப்படித்தான் நான் நோம்பு பிடிக்கல, நாளைக்கு என்னை எதிர்பார்த்த வானம், நான் நாளைக்கு பிரயாணித்தானே என்று சொல்லி இவர் வைஃபுக்கு எத்தனை மணிக்கு எழுப்பாட சொல்றாரு, என்னைய ஒரு 8 மணிக்கு எழுப்பாட்டுங்க. இப்படி இயலாது. ஒரு பிரயாணி நோம்பு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அவர் ஃபஜ்ருக்கு முன்னால ஊரை விட்டு வெளியாகிறோனும். அவர் ஃபஜ்ருக்கு முன்னால
எல்லாம் நல்ல சூனா படுத்து போட்டு 8 மணிக்கு எழும்பி போறாரு. நோம்பு இல்லையா? இல்ல பிரயாணிக்கு நோம்போட எழுமே சட்டத்தை சரியா விளங்கும். 2 கண்டிஷன். கண்ணியமானவர்களே, 81 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கணும். 2வது விஷயம் ஃபஜ்ருக்கு முன்னால பிரயாணத்தை இவர் ஆரம்பிக்கணும். கண்ணியமான சோதரர், 3வது ஒரு விஷயம் தான் கண்ணியமான சோதர பெரியார்களே, திறக்கப்பட்ட துவாரங்களால ஏதாவது ஒன்று போனா நோம்பு முடியும். தெரிஞ்ச விஷயங்கள். நோயாளிகள் சில பேர் கேட்குமா, சேலாய் நேற்றுமா? சேலாய் நேற்றினா நோம்பு முடியும். ஊசி அடிக்கலுமா? ஊசி அடிக்கிற விஷயத்துல ஜெமியாவுடைய ஃபத்வாவுடைய அமைப்புகள் ஏகோபித்து எடுத்த முடிவு தான். ஊசியில 2 வகையான ஊசி இருக்கு. ஒன்று இருக்கு விட்டமின், உடம்புல விட்டமின் வாரத்துக்கு அடிக்கக்கூடிய ஊசி. இந்த ஊசி அடிச்சா நோம்பு முறிஞ்சிடும். மருந்துக்காக நோய்க்காக அடிக்கக்கூடிய ஊசிக்கு தானே, இந்த ஊசி அடிச்சா நோம்பு முடியாது. அதனால ஊசி அடிக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொள்ள, நீ என்னத்துக்கு ஊசி அடிக்கிறாங்க? இதுக்கு முன்னால விளங்கி வச்சுக்கிற சட்டம் என்ன? ஊசி அடிச்சா நோம்பு முடியாது, பொதுவான சட்டம். ஆனா இந்த இதை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க, விட்டமின் மருந்து. இதை கேட்டுக்கொள்ளும். அதுக்கடுத்த கடைசி ஒரு சட்டத்தை, பெண்களுடைய விஷயங்கள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஒரு தவறு ஒன்று தான் என்ன தெரியுமா? பீரியத்துடைய காலத்துல அவங்களுக்கு என்ன செய்யலாம்? நோம்பு பிடிக்க இயலாது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப சஹருக்கு பின்னால ஃபஜ்ருடைய நேரத்துல இவ சுத்தமாவிட்டா, இவ பீரியட் வாரத்தை நின்றுச்சு. இப்ப நிறைய பெண்கள் சொல்ற என்ன தெரியுமா? இப்ப நான் சுத்தமாவிட்ட நாளையிலிருந்து நோம்பு பிடிக்கும்னு சொல்லி, நாளையிலிருந்து நோம்பு பிடிக்க இயலாது. அவ எப்ப சுத்தமாவுறாவோ, ஃபஜ்ருக்கு பின்னால சுத்தமாவின்னு சொன்னா, அந்த ஃபஜ்ர் தொடக்கம் நோம்பு திறக்கும் வரையில அவ என்ன செய்யணும்? இன்சாக் செய்யணும். தின்னாம குடிக்காம நோம்பாளி போல இருந்துட்டு அந்த நோம்பை என்ன செய்யணும்? அவர் அந்த நோம்ப ரமலான் முடிஞ்சதன் பின்னால் அவர் கலா செய்யணும். பெண்கள விஷயம் நிறைய இருக்கு. அதனால ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் மௌலிமாக்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு அவங்களுக்கும் சில ஒரு ஏற்பாடு ஒன்று பள்ளியில செய்யறது. நிறைய விஷயங்கள் தெரியாம செஞ்சு கொண்டிருக்க, தெரிஞ்சு கொண்டு யாரும் செய்யறது இல்லை. அதனால எங்களுக்கு முஃப்தி, எங்களுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் தான். எங்களுக்கு கூகுள் முஃப்தியும் இல்ல, பேஸ்புக் முஃப்தியும் இல்ல, ஆட்சி மாமார்களோட முஃப்தியும் இல்ல. ஆட்சி மாமார்களோட பத்துவா எப்படி? நோம்பு திறந்து கொண்டிருக்க போக்கல திண்டு கொண்டிருக்கிறாரு. பாங்கு சொல்லப்படுது. நிறைய பேர் வெத்திலைய தப்பி தப்பி செல்ற, ஏ புள்ள பாங்கு முடிய காட்டு திண்டேடும். எங்க பார்த்த கிதாப்ல நீ ஷரியத் சொல்லுது, நீ திண்டு கொண்டிருக்கிறியா? பாங்கு சொல்லப்படுதா? உடனே சாப்பாடு விடு. அதை மீறி சாப்பாடு போட்டா, சாப்பாடு தின்னா ஒரு நோம்பு முடியும். இது ஆட்சிமா போட்டோம். கூகுள் முஃப்தி எப்படி? பேஸ்புக் முஃப்தி நிறைய பேர் அடிச்சொன்ன வாரது. நிறைய ஃபத்வாக்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மதுஹபுக்கும் மாற்றமா இருக்கு. அதை பார்த்து படிக்காம ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களை கண்ணியப்படுத்தி கண்ணியமான முறையில படிப்போம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலானுடைய மாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த ரமலானை சிறப்பான ரமலானாக நாங்கள் கழிப்போம். ஒரு ரஹ்மத்துள்ள ரமலானாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் கழிப்போம். கால நேரங்களை வீணாய் கொள்ளாம பள்ளியில மஸ்ஜிதை கொண்டு செழிப்பாக்குவோம். அதே மாதிரி எங்களோட வாலிபர்கள் விருப்பம் தான் தராவி தொழுறது, அப்படி இல்லாட்டி அங்க இங்க கைவார் அடிச்சு கொண்டிருக்காம, ஊர்ல பேரை நாசமாகி கொண்டிருக்காம, அல்லாம பிஸ்மிக்கு அமூத்து வாயான்னு சொல்லி பருத்துருங்க. இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியல, நிறைய ஊர்கள்ல நான் பொதுவா ஒரு உதாரணம் காட்டுறேன். ரமலான் வாரத்துக்கு முன்னால ஷைத்தான் எல்லாம் கட்டி வச்சுட்டானா. ஆனா ஷைத்தாண்ட சில சகாக்கள் இருக்கிறான், அவன் யாரு தெரியுமா? தராவி இங்க நடக்கும், அங்க போல அடிச்சு கொண்டு இருப்பான். அதனால இதெல்லாம் வானம், இதெல்லாம் அசிங்கம். அந்நிய மக்கள் பக்கத்துல இருப்பாங்க. எங்கட ரமலான், எங்கட நோன்பு அந்நிய மக்களுக்கு அடைஞ்சல் இல்லாத முறையில் இருக்கும். அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.